நாம இன்னைக்கான வீடியோல ப்ளூ பர்த்டே எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் எப்பவுமே 2 நாளைக்கு ஒரு தடவை தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஆனா நேத்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ நெக்ஸ்ட் எபிசோடு எப்போ போடுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பரவாயில்லையே, நம்மளோட வீடியோ ரெகுலரா பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதுக்கு முந்தின எபிசோட்ல ஹீரோவை கொலை பண்ணது யாரு அப்படிங்கிறத ஒரு பையன் பார்த்துருப்பான். ஆனா அவனையுமே யாரோ கொலை பண்ணிட்டாங்க. ஹீரோ எப்படி கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவனையும் கொலை பண்ணியிருப்பாங்க. இவனை யாரு கொலை பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோயின் போட்டோவை எரிச்சு பாஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பேனர் அவங்க மேல விழுகிற மாதிரி வரும். உடனே ஹீரோயினை தள்ளி விட்டுறாரு. அந்த பேனர் ஹீரோ மேலே விழுந்துருது. ஹீரோவும் மயங்கிடுறாரு. இத்தோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட்ல ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. ஹீரோயின் ரொம்பவும் பயந்து போயிருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு நின்னுகிட்டு இருப்பாங்க. அப்ப டாக்டர் இவனுக்கு ரொம்பலாம் அடிப்படல, தலையில பட்டதுனாலதான் இவன் மயங்கி இருக்கான், சீக்கிரமா கண்முழிச்சிருவான், பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அப்ப ஹீரோயின் எனக்கு வேற டைம் ரொம்பவும் கம்மியா இருக்கு, அதுக்குள்ள இவனை கொலை பண்ணது யார் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும், இவன் வேற இப்படி இருக்கான், இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. ஹீரோயின் அந்த சாலிடைல் பாட்டில போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோ கிளாஸ்ல படிக்கிற பையனை யாரோ கொலை பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவனோட உடம்புல இந்த சாலிடைல் பாட்டோட சிம்டம்ஸ் இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக போலீஸ்ட்ட கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை பத்தி சொல்றதுக்காக தான் அவங்க கால் பண்ணிருக்காங்க. எங்களால அவன் சாலிடைல் யூஸ் பண்ணா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல, அவனோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் எங்களால கண்டுபிடிக்க முடியும், ஆனா அவனோட பேரண்ட்ஸ் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அதனால எவிடன்ஸ் இல்லாம எங்களால எதுவுமே பண்ண முடியாது, அதனால நீ தேவையில்லாம ஸ்கூல்ல வதந்தியை பரப்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நினைக்கிறாங்க, நான் நினைச்ச மாதிரி தான் நடக்குது, கண்டிப்பா எவிடன்ஸ் இல்லாம இந்த கேஸை எடுத்துக்க மாட்டாங்க, ஆனா அவன் கண்டிப்பா இந்த சாலிடைல் பாட்டில இங்க பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு மெடிக்கல்ல தான் வாங்கியிருப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த சீன்ல சா அவரோட போனை பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாரு, ஹாரின் எங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவங்க, நான் என்ன அவளோட அம்மாவா, என்கிட்ட கேட்குற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சா, என்ன நீ இப்படி பேசுற, அவளோட ஃப்ரெண்டு தானே நீ, சொல்லு அப்படின்னு கேட்பாரு. அவ எங்க போனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாரு, ஜுன்னு எங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவரு, நான் என்ன ஜுன்னோட அப்பனா, என்கிட்ட கேட்குற அப்படின்னு கேட்பாரு. இவங்க 2 பேரும் எங்க தான் போனாங்க அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு, இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா நல்லா இருக்கும்ல, ஆமாப்பா 2 பேரும் ஒன்னா தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க, ஆனா லவ் மட்டும் பண்ணலையா, என்ன நியாயம் இது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டு தானே அப்படின்னு சா கிட்ட கேட்பாங்க. அதை கண்டுக்காம சா அவரோட போனையே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சாரிப்பா நான் கவனிக்கல அப்படின்னு சொல்றாரு. சா அவரோட போனையே பார்த்துக்கிட்டு இருந்தார்ல. அப்ப ஹீரோயின் சாக்கு கால் பண்ணிட்டு உடனே கட் பண்ணியிருப்பாங்க. ஏன் இவ கட் பண்ணா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் தனியா போறாங்க. சா அவருக்கு வந்த மிஸ்டு காலையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு இவ கால் பண்ணிட்டு உடனே கட் பண்ணா அப்படின்னு இவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஜுன் எப்படி இருக்கா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், இப்ப பரவாயில்ல நல்லா தான் இருக்கான், ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களாம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதை நீ கவனமா கேளு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி நான் ஸ்டூடியோல ஒரு வீடியோ ரெக்கார்டர் வச்சிருந்தேன், அதை பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. வீடியோ ரெக்கார்டரா, இல்லையே நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதை கேட்டதும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு உள்ள போயிட்டு அவங்க 2 பேர்கிட்டையும் இங்க ஒரு வீடியோ ரெக்கார்டர் இருந்துச்சு, அதை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு, என்ன வீடியோ ரெக்கார்டர், அது யாரோடது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க, அது ஜுன்னோடது தான், நாம அதை கண்டுபிடிச்சே ஆகணும், வாங்க போய் தேடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவனே வந்து தேடிக்கட்டும், நாமையும் போய் தேடணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நாம அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நீ தான் என்ன காப்பாத்துற, இந்த தடவையும் நீ தான் என்ன காப்பாத்திருக்க, என்ன ஆனாலும் நான் உன்னை காப்பாத்தாம விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியே கிளம்புறாங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாருமே அந்த வீடியோ ரெக்கார்டரை தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹீரோவோட கிளாஸ்ல படிச்ச பையன் இறந்திருந்தால அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, அவனை யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த சாக்கிட்டையும் அவங்க ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவங்க அந்த வீடியோ கேமராவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்க லவ்வர் கிட்ட, உண்மையாவே அவனை யாரோ கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவரு, அவ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காமெடி பண்ண மாட்டா, உண்மையாதான் சொல்லியிருப்பான், நீ போய் தேடு அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் ஹீரோயின் மெடிக்கலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு யாராவது சாலிடைல் பாட்டில் வந்து வாங்கினாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க, இல்லம்மா இங்க வர எல்லாருமே வயசானவங்க தான், நீ சொல்ற மாதிரி யாரும் வந்து வாங்கலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின், நான் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க, இல்லம்மா ப்ராப்பரான ரீசன் இல்லாம நாங்க அதை காட்ட மாட்டோம், அது மட்டும் இல்லாம நீ ஒரு ஸ்கூல் பொண்ணு, உங்ககிட்ட காட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, இது மட்டும் 2021 இருந்திருந்தா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நான் எப்பயோ பார்த்திருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க அந்த கேமரா எங்க அப்படின்னு சுத்தி முத்தி தேடிக்கிட்டு
இருப்பாரு. அப்ப அவங்க ஃப்ரெண்டு எதையோ கையில வச்சுட்டு போறத பாப்பாரு. இந்த பக்கம் ஹீரோயின் இன்னொரு மெடிக்கலுக்கு வந்திருப்பாங்க. அவங்களும் இல்லம்மா நீ சொல்ற மாதிரி யாரும் வரல அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த சிசிடிவியை செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்க அது ஒரிஜினல் கிடையாதுமா, அது டூப்ளிகேட், இதை பார்த்தா யாரும் திருட மாட்டாங்களே அதனாலதான் அப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் எல்லா மெடிக்கலையுமே செக் பண்றாங்க. ஆனா எந்த மெடிக்கல்லுமே ஹீரோயினுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. இந்த பக்கம் சா அவங்க ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருப்பாரு. இங்க செக் பண்ணியா அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் செக் பண்ணிட்டேன், இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி நான் ஒரு தடவை உள்ள போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரு அதெல்லாம் பார்த்தாச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் உள்ள போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. நான் எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபியூச்சருக்கு போயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ நடந்து வருவாரு. அதை பார்த்தது ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ எதுக்காக எழுந்து வந்த அப்படின்னு கேட்க, ஏன் நான் எழுந்து வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, உனக்கு தான் அடிபட்டிருக்கல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய அடிலாம் படலை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் நான் நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒன்னும் குழந்தை இல்லை, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் அழுகுறாங்க. ஏன் அழுகுற அப்படின்னு ஹீரோ கேட்க, இப்ப அழுகுறதுக்கெல்லாம் டைம் இல்ல வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே கூட்டு போறாங்க. வெளியே போனதும் ஹீரோயின் ஹீரோவை கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு ஹீரோ என்னால தனியாவே உட்கார முடியும், அப்படி ஒன்னும் அடிப்படலை அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேமராவை தேட சொல்லியிருக்கேன், ஆனா அவங்க இன்னும் என்கிட்ட எதுவும் சொல்லல. நான் எல்லா மெடிக்கலுமே போய் செக் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல, நம்ம 2 பேர்ல யாருக்கு 28 வயசு ஆகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் நீ தான் ஸ்கூல் பையன், ஓ மேடம் இப்போதைக்கு நீங்களும் ஸ்கூல் பொண்ணு தான், என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட 28 வயசு பொண்ணு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் சிரிக்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்றாரு கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த மாதிரி யாருக்காவது நடக்குமா டைம் டிராவல் பண்றது, இந்த மாதிரி மீட் பண்ணி பேசுறது, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, நம்மளோட ஃபியூச்சரை மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது, இந்த வாய்ப்பு நம்ம கிடைக்கலன்னா நான் இறந்து போயிருப்பேன், ஆனா இப்போ நான் எப்படி இறந்தேன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு உனக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு காலில் அடிபட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், ஒரு கார் உன்னை இடிக்கிற மாதிரி வந்துச்சு, உன்னை காப்பாத்த போய் எனக்கு கிடைச்ச தண்டனை தான் அது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் நான் அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீ என்னை காப்பாத்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி காப்பாத்தலைன்னா என்னால உன் கூட இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்றாரு. நீ ரொம்ப ஈஸியாவே ரொமான்ஸை சொதப்பிடுறப்போ அப்படின்னு சொல்றாரு. உண்மையாவே உன்னை காப்பாத்தினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்போ நீ உயிரோட இருக்க, உன்னை காப்பாத்த எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதுவே எனக்கு சந்தோஷம் தான், ஆனா நான் அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், என்ன எனக்கு நடக்க போகுது அப்படின்னு நான் பயந்துட்டே இருந்தேன், ஆனா இப்போ நீ எனக்காக ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்க, இனி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு ஹீரோயினோட கையை பிடிச்சி உனக்கும் அதே தான் நான் சொல்றேன், நீயும் எதுக்காகவும் பயப்படாத, உனக்காக நான் எப்பவும் கூடவே இருப்பேன், உன்னை நான் எப்பவுமே காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் மனசுல நினைப்பாங்க ஆமா நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு தான் நீ இருக்கியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோவை பார்த்து சிரிப்பாங்க. இந்த பக்கம் சா அவர் ஃப்ரெண்டை நம்பாம உள்ள போய் எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அங்க இருந்து ஒரு வீடியோ ரெக்கார்டரை எடுப்பாரு. அப்போ சா எதுக்காக நீ இதை மறைச்சு வச்ச அப்படின்னு கேட்பாரு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லுவாரு. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஸ்டூடியோல அந்த கேமராவை பார்த்திருப்பாரு, அதை எடுத்து அதுல உள்ள வீடியோவை பார்த்து இவர் ஷாக் ஆயிருப்பாரு. அதனாலதான் இதை இவர் மறைச்சு வச்சிருப்பாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. எங்க அந்த வீடியோ ரெக்கார்டர் கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க 2 பேரும் பேசாம ஒரு மாதிரியா இருக்காங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை வாங்கி பாக்குறாங்க. அதுல ஹீரோவோட கிளாஸ் பையன் ரூமுக்குள்ள போனதும் பின்னாடியே ஒரு பொண்ணு போவா, ஆனா அவளோட ஃபேஸ் தெரியாது. ஆனா இவங்களுக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு மாதிரியே தான் இருக்கும். அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ், ஷூ, ஹேர் பேண்ட் எல்லாமே பார்க்கறதுக்கு அவங்க ஃப்ரெண்டு மாதிரியே தான் இருக்கும். அதை பார்த்தது எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஹீரோயின் என்னடா இவளா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு போட்டோ எரிச்சாங்களே, அந்த போட்டோ எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு 100வது நாள் ஆனதுனால அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி வருவாங்க. அதை மத்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே இவங்க 3 பேரும் கதவை திறந்து விழுந்துடுறாங்க. உடனே இவங்க ஃப்ரெண்டு அடே என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஹீரோ கீழே விழுந்ததுனால அவர் கேமரால ஒரு போட்டோ கிளிக் ஆயிடும். அப்படிதான் இவங்க அந்த போட்டோவை எடுத்திருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு ஏன் அந்த கேமராவை மறைச்சு வச்சாருன்னா அந்த வீடியோல இருக்கிற பொண்ணை பார்க்கும்போது அவங்க லவ்வர் மாதிரியே இருந்திருக்கும், அதனாலதான் இவர் அந்த கேமராவை மறைச்சு வச்சிருப்பாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹீரோவை கொலை பண்ணது ஹீரோவோட அக்கா தானே. இந்த கேமராவில் உள்ள வீடியோவை வச்சு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் கொலையை பண்ணாங்களா இல்ல ஹீரோவோட அக்கா தான் கொலை பண்ணாங்களா அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இதுக்கு முந்தின எபிசோட்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேமராவை தேடிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில அந்த கேமராவும் கிடைச்சிரும். ஹீரோயின் வந்து அந்த கேமராவில் உள்ள ஃபுட்டேஜை பாக்குறாங்க.
அதுல ஹீரோ கூட படிச்ச பையன் இருக்கால, அவன் அந்த ரூம்குள்ள போவான். பின்னாடியே ஒரு பொண்ணு போவா. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கும். ட்ரெஸ்ஸு, ஷூ, ஹேர் பின் அப்படின்னு எல்லாமே பார்க்கறதுக்கு அவங்க ஃப்ரெண்டு மாதிரியே தான் இருக்கும். இவளா அப்படின்னு ஹீரோயின் பார்க்குறாங்க. அத்தோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடில் ஹீரோ, ஹீரோயின், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஃபோட்டோ ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே வராங்க. என்ன அந்த வீடியோ ரெக்கார்டரை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாருமே அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எல்லாரும் ஏன் என்னையவே ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் அந்த வீடியோ ரெக்கார்டரை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் அவங்க இல்லை இதில் உள்ளது நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆனால் அந்த வீடியோல உள்ள Dress, ஷூ, ஹேர் பின் எல்லாமே உன்னோடயே தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்ப ஹீரோயின் ஆமா அந்த ஹேர் பின்னை கூட நீ தானே பண்ணேன்னு சொன்ன அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆனா அங்க நிறைய பொண்ணுங்க அந்த மாதிரி பண்ணாங்களே, அது நான் கிடையாது, நேத்து ஃபுல்லா நான் உங்க கூட தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ இல்ல நேத்து ஃபுல்லா நீ எங்க கூட இல்ல, லஞ்ச்ல நீ காணாம போயிட்ட, எங்க போன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க நான் அந்த கடைக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நேத்து அந்த கடைக்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் கடையவே திறக்கல அப்படின்னு சொல்றாரு. இல்ல திறந்தா இருந்துச்சு, நான் அந்த கடைக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போச்சா நீ நேத்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே வீட்டுக்கு போன அப்படின்னு சொல்றாரு. ஆமா நான் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குச்சா நீ எப்ப வீட்டுக்கு போன, எந்த டைமுக்கு போன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் ஃப்ரெண்டோட லவ்வருக்கு கோவம் வந்துடும். போதும் நிறுத்துங்க, அவ தான் பண்ணலைன்னு சொல்றாள், அப்ப ஏன் அவகிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவளை புஷ் பண்றீங்க, அந்த வீடியோல அவளோட முகம் கூட தெரியல, அப்படி இருக்கும்போது ஏன் அவளை சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே நாங்க ஒன்னும் அவளை புஷ் பண்ணல, அவகிட்ட கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த வீடியோல இருக்கிற பொண்ணு பார்க்க இவள மாதிரியே தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாரு. அதுக்குன்னு இவ தான் கொலை பண்ணான்னு சொல்லிடுவியா நீ அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீ இவளை சந்தேகப்படலையா, சந்தேகப்படலன்னா எதுக்காக அந்த வீடியோ ரெக்கார்டர் நீ ஒளிச்சு வச்ச அப்படின்னு கேட்கிறாரு. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் ஃப்ரெண்டு நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு தடுக்கிறாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, நீங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்டு தானே, நான் எப்படி அந்த கொலையை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்டையும் சாக்கிட்டையும் கேட்கறாங்க, உண்மையாவே இவ தான் கொலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா, ஆனா இவ அவனை கொலை பண்றதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இவ அந்த மாதிரி பொண்ணு இல்லதான், ஆனா அந்த வீடியோல இருக்கிற பொண்ணை பாக்குறதுக்கு இவ்வளவு மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ரெண்டு போலீஸ் அங்க வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட நேத்து ஒரு பையன் இறந்து போனால அந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவோட அக்கா ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸும் ஹேர் பின்னும் உன்னோடைய தானே அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அது என்னோட தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி கோட்டை நிறைய பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஹேர் பின் இது உன்னுடைய தானே, நீ தானே ரெடி பண்ண அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அன்னைக்கு அந்த ஸ்டூடியோல என்ன மாதிரி நிறைய பேர் இந்த பின்னை ரெடி பண்ணாங்க, நீங்க வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி விசாரிச்சுட்டேன், உங்க ஸ்கூல்ல இருந்து இந்த பின்னை நீ மட்டும்தான் ரெடி பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல உன்னோட டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோல இருக்கிற பொண்ணு பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு இல்ல அது நான் இல்ல அப்படின்னு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கேக்குறாரு, நேத்து 12:30 இருந்து 2 மணி வரைக்கும் நீ எங்க இருந்த, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பொறுத்தவரை நீ லஞ்ச்ல அவங்க கூட இல்ல, அப்போ நீ எங்க இருந்த, நான் உன்கிட்ட கடைசியா கேக்குறேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாரு. இந்த பக்கம் வெளியே ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட போலீஸ் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு வயிறு வலிச்சது அதனாலதான் நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ போலீஸ் கேக்குறாரு, நீ அவளோட பாய் ஃப்ரெண்டு தானே, போறதுக்கு முன்னாடி அவ உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்றாரு. அப்ப போலீஸ் சொல்றாரு, அவளுக்கு வயிறு வலிக்குதுன்னு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் போலீஸ், இப்ப நீ என்ன சொல்ல வர, நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட, அப்போ உன்னை ஒரு டெலிவரி மேன் வந்து காப்பாத்தனான்னு சொல்ற அதானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ போலீஸ் கேக்குறாரு, சரி அந்த டெலிவரி மேனை பத்தின டீடைல்ஸா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்னது சைனீஸ் ரெஸ்டாரண்டா, இந்த ஊர்ல நிறைய சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு, அதோட பேரை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. இல்ல எனக்கு பேரு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு போலீஸ், என்ன பொய் சொல்றியா, உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க, நான் உண்மையை தான் சொல்றேன் நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின், வாங்க அவனை போய் தேடலாம் அப்படின்னு சொல்றாங்க. யார சொல்ற, அந்த டெலிவரி பையனை தான் சொல்றேன், அவன் தானே விட்னஸ், அவனை கண்டுபிடிச்சோம்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாரு, அது நம்மளோட வேலை இல்லையே, போலீஸோட வேலை தானே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின், எனக்கு அவளை நினைச்சு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு, அவ செய்யலைன்னு சொல்லிட்டா, அப்படி இருக்கும்போது நாம அவளை சந்தேகப்படக்கூடாது, அவளுக்கு நாம ஹெல்ப் பண்ணணும், அதனால வாங்க நம்ம எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் போய் அவனை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவோட அக்கா
மெடிக்கல்ல இருந்து சாலிட்டேர் பாட்டில வாங்கிட்டு வராங்க. ஏன்னா நாளைக்கு தான் ஹீரோவை கொலை பண்ண போறாங்களே, அதனால தான் வாங்கிட்டு வராங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஒவ்வொரு ரெஸ்டாரண்டா தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, நமக்கு வேற டைம் முடிய போகுது, இப்ப என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தோணுது, நம்ம ஃப்ரெண்டு கொலை பண்ணலன்னு சொல்லிட்டா, அப்ப வேற யாரோ தான் அவள மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ அந்த வீடியோ ரெக்கார்டர் அங்க இருந்ததை நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, நான் என்னோட MP3 பிளேயரை ஸ்டூடியோலே விட்டுட்டு வந்துட்டேன், அதை எடுத்துட்டு வெளியே வரும்போது ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, அங்க போய் பார்த்தா இந்த கேமரா இருந்துச்சு, வீடியோ ரெக்கார்டர் புதுசா இருந்துச்சா, அதனால அதை கபோர்ட்ல வைக்கலான்னு கபோர்டை திறந்தேன், அப்போ அங்க சாவோட வாட்ச் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. என்னது வாட்சா? ஆமா, அவனோட வாட்ச் உடஞ்சிருச்சு, அதனால அதை கிளாஸ் ரூம்ல தான் வச்சிருந்தான், நாங்க அது எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டோம், ஆனா அது கிடைக்கவே இல்லை, ஆனா இங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின், சரி நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ ஓடி வந்து, நாங்க அந்த டெலிவரி மேனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. என்னது கண்டுபிடிச்சிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் அந்த பையன் இறந்து போனா இல்லையா, அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. எதுக்காக இங்க கூட்டிட்டு போற அப்படின்னு ஹீரோ கேட்க, கண்டிப்பா அந்த கொலைகாரன் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அங்க மிஸ் பண்ணி இருப்பான், அதை கண்டுபிடிச்சா நமக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ, நீ என்னதான் சொல்ல வர எனக்கு புரியல அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஃப்ரெண்டு கொலை பண்ணலன்னு சொல்றா, அப்ப வேற யாரோ தான் கொலை பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வீடியோ ரெக்கார்டர் வச்சிருக்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் நம்ம ஃப்ரெண்டு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அவள மாதிரியே போய் கொலை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட அக்கா எப்படி டைம் டிராவல் பண்ணி வந்து அவனை கொலை பண்ணாங்க அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ஹீரோவோட அக்கா டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு வயிறு வலிக்குதுன்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப உள்ள வந்து அவங்களோட கோட்டு, ஹேர் பின் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஹீரோவோட கிளாஸுக்கு போய் சாவோட வாட்சிங் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பையனை அனுப்பி, ஹீரோவோட கிளாஸ் பையன் இருக்கால, அவங்கிட்ட உன்னை யாரோ தேடிக்கிட்டு இருக்காங்க, உன்னை ஆர்ட் ரூமுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். அவனும் அங்க வரான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அக்காவுக்கு அங்க வீடியோ ரெக்கார்டர் வச்சுக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதனால ஹீரோயினோட ஃப்ரெண்டு மாதிரியே கோட்டு, ஹேர் பின் எல்லாமே போட்டுக்கிட்டு நடந்து போறா. ஏன்னா அப்பதான் கேமரால பார்க்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு மாதிரியே தெரியும், அதனாலதான். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு கூல் ட்ரிங்க்ஸ்ல சாலிட்டேல கலந்து கொடுத்துட்டு அவனோட கையை அறுத்து கொன்னுறா. அதுக்கப்புறம் வாஷ்ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு வரும்போது அவளோட கத்தி கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் அந்த கேமராவை எடுத்து அவளுக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி வச்சிடறா. அடுத்து சாவோட வாட்சை அந்த கபோர்ட்ல வச்சிடறாங்க. ஏன்னா சா வாட்சை தேடி வரும்போது அந்த கேமராவை எடுத்து பார்ப்பான்ல, அதனாலதான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டோட திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு போக வேண்டிய டைம் வந்துடும், அதனால அவங்க ஃபியூச்சருக்கு போயிடுறாங்க. ஆனா பாஸ்ட்ல இருக்கிற ஹீரோவோட அக்கா அவங்க கம்ப்யூட்டர்ல அந்த வீடியோவை பாக்குறாங்க. பார்த்ததும் அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ அவங்க யாருக்கோ கால் பண்றாங்க. இங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, ஏன் கொலை பண்ணவங்க நம்மளோட திங்ஸை எடுக்காம சாவோட வாட்சை எடுத்திருக்காங்க, ஏன்னா யார் அந்த வீடியோவை பார்த்தா போலீஸை கூப்பிடுவாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவ அப்படி பண்ணியிருக்கா. ஆனா எதிர்பாராத விதமா சா அந்த வீடியோ ரெக்கார்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னோட ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின், ஒருவேளை அந்த கொலைகாரி என்னோட ஃப்ரெண்டு மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தா அவ அந்த கேமராவை திரும்பி பார்க்காம அப்படியே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் ஹீரோவோட அக்கா கதவை திறந்து ரிட்டர்ன் வராம அப்படியே போயிருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள எந்த ஒரு எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்றதுனால வெளியே வந்துடுறாங்க. அப்ப அங்க உள்ள ஒரு விண்டோவை பாக்குறாங்க. அதுல அவங்களோட முகம் தெரியுது. சோ அந்த கொலைகாரி இந்த வழியா தான் வந்திருப்பா, அப்ப அவளோட முகம் இந்த விண்டோ வழியா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த வீடியோவை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த வீடியோல ஹீரோவோட அக்கா முகம் தெரியும். அதை பார்த்தது ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோவால தாங்கவே முடியல, என்னது என்ன கொலை பண்ணது என்னோட அக்காவா அப்படின்னு ஹீரோ அழுக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ ஒரு சீனை காமிக்கிறாங்க. ஹீரோவோட அக்காவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு முந்தின எபிசோட்ல ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ஹீரோவோட அக்கா தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்னோட அக்கா தான் என்ன கொலை பண்ணதா அப்படின்னு ஹீரோ மனசு உடைஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட அக்காவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட்ல ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணு ஒரு பையனை கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிளாஷ்பேக்ல ஹீரோவோட அக்கா தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ஹீரோவோட அக்கா தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் வந்து, என்னம்மா நீ உங்க அம்மாவையும் அப்பாவும் தொலைச்சிட்டியா, சரி வா நான் உன்னை அவங்க கிட்ட கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். ஆனா ஹீரோவோட அக்கா நினைச்ச மாதிரி அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது. அவன் அனாதை பசங்களை எல்லாருமே ஒன்று சேர்த்து அவங்கள திருட வச்சு அது மூலமா சம்பாதிக்கிறவன்.
அதே மாதிரி ஹீரோவோட அக்காவையும் அவன் திருட வச்சிருப்பான். அவங்க கூட இருக்கிற பசங்க எல்லாருமே ஹீரோவோட அக்காவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு சரியா கூட திருட தெரியல அப்படின்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்றாங்க. நீயும் ஒரு அனாதை தானே, அப்பயும் ஒரு பொருளை கூட திருட மாட்டேற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோட அக்கா, நான் ஒன்னும் அனாதை கிடையாது, என்னை எங்க அம்மாவும் அப்பாவும் தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உன்னை தொலைச்சிட்டதாவே இருக்கட்டும், ஆனா இப்ப நீ இங்கே தானே இருக்க, அப்ப நீ அனாதை தான், ஒழுங்கு மாதிரி அது ஏன்னா சொல்ற மாதிரி திருடு அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் ஹீரோவோட அக்கா சின்ன வயசுல ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க சொல்ற மாதிரி இவங்களும் திருட ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க வளர்ந்து பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறமும் இவங்க திருடிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டோருக்கு திருடுறதுக்காக போறாங்க. அந்த ஸ்டோரோட சேல்ஸ் பொண்ணு போனையே பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த கேப்ல இவங்க திருடிட்டு வெளியே வந்துருவாங்க. அப்ப அந்த கடைக்கு வெளியே ஒரு போஸ்டர் ஓட்டி இருக்கும், அதை இவங்க பாக்குறாங்க. அதுல இவங்களோட சின்ன வயசு போட்டோவை போட்டு இந்த பொண்ணு காணாம போயிட்டா, இவளை யாராவது பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு அதுல போட்டிருக்கோம். அதை பார்த்ததும் இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப அந்த ஸ்டோரோட சேல்ஸ் பொண்ணு இவங்க திருடினதை கேமரால பாத்திருப்பா. உடனே வெளியே வந்து இவங்களை திட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா அதை கண்டுக்காம ஹீரோவோட அக்கா அந்த போஸ்டரை பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோவோட அக்கா அந்த போஸ்டர்ல இருந்து அந்த அட்ரஸ்ல உள்ள வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப அவங்க அம்மா ஹீரோவோட அக்காவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உன்னை கண்டுபிடிக்க எனக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்ப ஹீரோ கீழே இறங்கி வராரு. அதை பார்த்ததும் ஹீரோவோட அக்கா இவன் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட அக்கா டைனிங் டேபிளுக்கு வராங்க. அங்க நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கேக்கும் இருக்கு, அங்க ஒரு இன்விடேஷனும் இருக்கு. என்னடான்னு எடுத்து பார்த்தா ஹீரோட அம்மா ஹீரோட பர்த்டே விஷ் எழுதி வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுல டேட் மே 5 இருக்கும். அதை பார்த்தது இவங்க ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க போஸ்டர் எடுத்து பாக்குறாங்க. இவங்க காணாம போன டேட்டும் மே 5 இருக்கும். உடனே இவங்க ரொம்பவும் கோவப்படுறாங்க. ஏன்னா இவங்க காணாம போன அன்னைக்கே ஹீரோவை தத்தெடுத்திருப்பாங்க. இவங்க சின்ன வயசுல இருந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பாங்க. ஆனா இவங்களை தேடுறதை விட்டுட்டு இவனை போய் தத்தெடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படுறாங்க. அந்த போஸ்டரையும் கிழிச்சு போட்டுட்டு அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதோட பிளாஷ்பேக் முடியுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு வந்துட்டாங்க. வந்ததும் ஹீரோட அக்கா அரெஸ்ட் ஆயிட்டாங்க. அப்ப ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை செக் பண்றாங்க. அப்போ ஒரு நாய்க்குட்டி ஓடி வருது. இது யாரோட நாய்க்குட்டி அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகுது. இது ஹீரோவோட நாய்க்குட்டின்னு அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது. அப்ப ஜுன்னு உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்ப சா ஹீரோயினுக்கு போன் பண்றாரு. இங்க ஜுன்னு அவனோட ஃப்ரெண்டும் குடிச்சிட்டு ரொம்பவும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்றாரு. என்னது ஜுன்னு உன் கூட தான் இருக்கானா? ஆமா இங்கதான் இருக்கான், கொஞ்சம் சீக்கிரமா வா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் கிளம்பி போறாங்க. அங்க வந்தது ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி, சாரி நான் உன்னை சந்தேகப்பட்டு இருக்க கூடாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்ப சாரி கேக்குற? இல்ல நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நான் உன்னை சந்தேகப்பட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டேன், அதனால என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எதுக்கு சாரி கேட்கிற? அதுக்கு தான் நீ பல முறை மன்னிப்பு கேட்டுட்டியே, அப்புறம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் உன்னை நம்பி இருக்கணும், நம்பாம விட்டது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நானும் உன்னோட இடத்துல இருந்திருந்தாலும் நானும் சந்தேகம் தான் பட்டிருப்பேன். ஏன்னா அந்த வீடியோல இருந்தது பாக்குறதுக்கு என்ன மாதிரியே தான் இருந்துச்சு. சரி இப்ப எதுக்கு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, விடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சாவும் அங்க வராங்க. இவங்க எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்தது ஹீரோயின் நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு லைஃபை தான் நான் எதிர்பார்த்தேன், இனிமே உங்களை இழந்துருவேங்கிற பயம் எனக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, இந்த வீக்கெண்ட் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாரு. எப்பவும் போலதான் நம்ம 2 பேருமே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது நம்ம 2 பேருமா அப்படின்னு கேக்குறாரு. ஏன் உனக்கு எதுவும் முக்கியமான வேலை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, போன வாரம் என்னோட அக்கா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டா, அதனால எங்க அம்மா இந்த வாரம் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. என்னது அவ அதுக்குள்ள ரிலீஸ் ஆயிட்டாளா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, ஆமா உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம அடுத்த வாரம் வெளியே போலாமா அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நீ உன்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் எங்க அக்காவை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஆபீஸ்ல இருக்காங்க. இந்த இன்னைக்கு வாலண்டரியா ஒர்க் பண்ண வரவங்களோட லிஸ்ட் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. ஹீரோயினும் ஒவ்வொரு பேரா கூப்பிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கடைசியா ஹீரோவோட அக்கா வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் ஹீரோயின் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இவன் வந்து நிக்கிறா அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வேற எதுக்காக? வாலண்டரி ஒர்க் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தர் வந்து, என்ன உனக்கு இவங்களை நல்லா தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. உடனே ஹீரோட அக்கா, இவளை எனக்கு நல்லாவே தெரியும், நான் இவளுக்கு அக்கா மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நான் ஜெயில இருக்கும்போது ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், நான் அந்த கொலையை பண்ணிருக்க கூடாது, எங்க அம்மா அப்பாவுக்காவது நான் அதை பண்ணிருக்க கூடாது
அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் கூட வேலை பார்க்குறவங்க ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நிறைய வாலண்டரிஸ் வந்திருக்காங்க, அதுலயும் உனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்கால, அவ இன்னைக்கு நல்லாவே வேலை பார்க்குறா, எனக்கு ஒர்க் கொடுங்க அப்படின்னு கேட்டு கேட்டு பார்க்குறா அப்படின்னு சொல்றாரு. அவ அடிக்கடி இங்க வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே வேலை முடிச்சு வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவோட அக்கா கிட்ட உங்க நம்பர் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் எங்க அம்மாவோட நம்பர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உன்னோட நம்பரை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. அதுக்கு இவங்க, ஏன் எங்க அம்மா நம்பர் அப்படிங்கறதுனால கொடுக்க யோசிக்கிறியா, இல்ல என்கிட்ட கொடுக்க விருப்பம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோவோட அக்கா எங்க ஆபீஸ்க்கு வந்தா அப்படின்னு சொல்றாங்க. அவ எதுக்கு அங்க வந்தா, அவளை நினைக்கும் போதே பயமா இருக்கு, அவ என்ன பிளான் பண்ணி என்ன மாட்டி விட்டா, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, அவ போன் பண்ணானா நீ எடுக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட லவ்வர் அங்க வந்துடுறாங்க. சரி நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஹீரோவுக்கு அடிபட்டிருக்கு, ரொம்பவும் சீரியஸா இருக்காரு, அவங்க பேரண்ட்ஸை ரீச் பண்ண ட்ரை பண்ணோம் ஆனா முடியல, நீங்க உடனே வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோயின் கிளம்பி வேக வேகமா ஓடுறாங்க. அப்ப ஹீரோ கால் பண்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அடிபட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க, கால் பண்றான் அப்படின்ட்டு அந்த போனை அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க. உனக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க, நீ எப்படி இருக்க, உனக்கு ஒன்னும் ஆகலையா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சொல்ற, எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு யாரோ பிராங்க் கால் பண்ணிருப்பாங்க, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனது அவங்க டாக் ரொம்பவும் குலைக்க ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு, ஏன் குலைக்கிற அப்படின்னு முன்னாடி போறாங்க. அப்ப ஹீரோவோட அக்கா பின்னாடி இருந்து ஹீரோயினை அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான் இருக்கும். அந்த போட்டோவை தான் இவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த போட்டோவும் இவங்களுக்கு கிடைச்சிருது. அந்த போட்டோவை இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் எழுந்து அந்த போட்டோவை வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோயினோட அக்கா ஹீரோயினை தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோவை எரிப்பாங்க. அப்ப ஹீரோவோட அக்கா காலை பிடிச்சிடுறாங்க. அப்ப அந்த போட்டோவும் எரிய ஆரம்பிக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஹீரோவோட அக்கா அந்த போட்டோவை எரிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பாஸ்டுக்கு போய் அவங்க என்னென்ன சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இப்போ ஒரு போட்டோவை எரிச்சாங்க இல்லையா, அந்த போட்டோவை எப்ப எடுத்தாங்க அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ஹீரோயினோட பர்த்டேவை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினையும் ஒன்னா நிக்க வச்சு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு போட்டோ எடுப்பாங்க. இந்த போட்டோ தான் இப்ப ஹீரோவோட அக்கா எரிச்சிட்டு பாஸ்டுக்கு போயிருப்பாங்க. இதுக்கு முந்தின எபிசோட்ல ஹீரோவோட அக்கா ஹீரோயின் கிட்ட இருக்கிற கடைசி போட்டோவை எரிப்பாங்க. அப்ப ஹீரோயின் அவங்க காலை பிடிச்சுக்குவாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருமே பாஸ்டுக்கு போயிடுறாங்க. இத்தோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட்ல ரெண்டு பேருமே பாஸ்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட அக்கா போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஹீரோயின் ஸ்கூல்லயும் இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அவங்க போனை பார்த்துட்டு இன்னைக்கு என்னோட பர்த்டே வாச்சு அப்படின்னு ஹீரோவை தேடி போறாங்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோவோட அக்கா கிட்ட போலீஸ், ஏய் நீ தானே கொலை பண்ண, உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இவங்க, நான் கொலை பண்ணேன்னு நீங்களாவே முடிவு பண்ணிப்பீங்களா, நான் கொலை பண்ணதுக்கு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, நீங்க பாட்டுக்கு என்ன கொலைகாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கடிகாரத்துல டைமை பாக்குறாங்க. அதை பார்த்ததும் இன்னும் இவங்களுக்கு அந்த கத்தி கிடைக்கல, என்ன கொலைகாரின்னு இவங்களால இன்னும் முடிவு பண்ண முடியாது அப்படின்னு போலீஸ் கிட்ட, நான் ரெஸ்ட் ரூம் போகணும், என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பக்கம் ஸ்கூல்ல ஹீரோயின் ஹீரோவை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சாவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்க வராங்க. அவங்க கிட்ட ஜுன்னி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன தெரியாத மாதிரி கேக்குற, அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கல்ல, அதனால அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ அவங்க அம்மா கையை பிடிச்சி கவலைப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட அக்காவை ரெஸ்ட் ரூம்ல விட்டுட்டு போலீஸ் ஆபீசர் வெளியே நின்னுகிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உன்னோட அக்கா ஜெயில இருந்து வந்ததும் என்ன வந்து பார்த்தா, என்னோட வீட்டுக்கு வந்து என்ன அடிச்சு போட்டுட்டு இருந்த ஒரு போட்டோவையும் எரிச்சு பாஸ்டுக்கு வந்துட்டா, ஆனா அவளுக்கு எப்படி என்கிட்ட இன்னொரு போட்டோ இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் அவ பாஸ்ட்ல இருந்து வந்திருந்தாலும் அவ இப்ப ஜெயில தானே இருக்கா, அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின், இல்ல போலீஸ் கிட்ட இன்னும் அந்த எவிடன்ஸ் கிடைக்கல, அந்த எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக அவ அங்க இருந்து தப்பிச்சு கூட வருவா, அவ கையில அந்த எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்குள்ள நம்ம அந்த எவிடன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கேக்குறாரு, என்ன எவிடன்ஸ் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின், சில செய்யற கத்தியை வச்சுதான் அவ கொலை பண்ணா, அது இன்னும் ஸ்கூல்ல எங்கேயோ தான் இருக்கு, அதை நாம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் போலீஸ் ஆபீசர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோட அக்கா வெளியவே வரல. என்னடா இவ வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி பாக்குறாரு. ஆனா அவங்க கதவை திறக்கவே இல்லை. அதனால கதவை உடைச்சு உள்ள போய் பாக்குறாரு. உள்ள யாருமே இல்ல. ஹீரோவோட அக்கா ஜன்னல் வழியா தப்பிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் ஸ்கூல்ல ஹீரோயின் எவிடன்ஸை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கபோர்டை திறக்கும் போது ஹீரோவோட கேமரா கீழே விழுந்துரும். உடனே ஹீரோயின், ஏதாவது உடஞ்சிருக்கா பாரு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இல்ல எதுவும் உடையல, கவலைப்படாத அப்படின்னு அந்த கேமரா உள்ள வச்சிடறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி ஆர்ட் ரூம்ல யூஸ் பண்ணக்கூடிய கத்தி உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க.
கேக்குறாங்க. அதுக்கு அவங்க இல்ல அந்த கிளப் மெம்பர்ஸ் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி எங்களுக்கு அந்த லிஸ்ட்டை தர முடியுமா, எங்களுக்கு சிலை செய்யறதுனா ரொம்பவும் பிடிக்கும், அதனால தான் கேட்குறோம் அப்படின்னு அந்த லிஸ்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. அதில் மொத்தம் 13 பேர் இருப்பாங்க. என்னது 13 பேரா அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட அக்கா டாக்ஸில ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவும் ஹீரோயினும் அந்த சிலை செய்யற இடத்துக்கு போயிட்டு அங்க உள்ள மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே கத்தியை வாங்கி அவங்க அக்கா யூஸ் பண்ண கத்தியா அப்படின்னு பாக்குறாங்க. டாக்ஸில வந்துகிட்டு இருக்கும்போது டிராபிக் ஜாம் ஆகுது. உடனே ஹீரோவோட அக்கா காரை ஒட்டி இறங்கி அங்க இருந்து ஓடுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட காசு இல்ல, அதனாலதான் ஓடுறாங்க. ஒரு வழியா ஹீரோவோட அக்கா ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் அந்த சாலிடரி பாட்டில எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அந்த பக்கமா வராங்க. ஆனா அவங்க ஹீரோவோட அக்காவை பார்க்காம கத்தியை தேடுறதுக்காக போயிடுறாங்க. அப்போ ஒரு பையன் ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயினுக்கு ஏதோ எவிடன்ஸ் கிடைச்சிருக்கான், அதனால உன்னை மாடிக்கு வர சொன்னா அப்படின்னு சொல்றான். இவன் அவங்க அக்கா தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. இங்க ஹீரோயின் மிச்சம் இருக்கவங்க கிட்ட அந்த கத்தியை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு எனக்கு இது லைப்ரரியில கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை கொடுக்குறா. அதுல பாத்தீங்கன்னா ரத்தக்கரை இருக்கும். அப்பாடி எப்படியோ ஒரு வழியை அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. இங்க ஹீரோ மாடிக்கு போனதும் அவங்க அக்கா பின்னாடி இருந்து ஜாலிடைல் இன்ஜெக்ஷனை ஹீரோவுக்கு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மயங்கிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட போனை எடுத்து ஹீரோயினுக்கு எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாங்க. அதை பார்த்ததும் ஹீரோயினும் மாடிக்கு போறாங்க. ஹீரோயின் அந்த கதவை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ மயங்கி கிடக்குறாரு. ஹீரோவோட கழுத்துல கத்தி வச்சுட்டு ஹீரோவோட அக்கா நின்னுகிட்டு இருக்காங்க. நீ ஒரு அடி எடுத்து வச்சனா இவனோட கழுத்தை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவனை எதுவும் பண்ணிடாத, நாம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம பேசிக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு இருக்குல்ல, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட எதுவும் இல்லையா, அப்ப சரி இவனை கொன்னுறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி சரி நான் அந்த கத்தியை கொடுத்துட்றேன், அவனை விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த கத்தியை ஹீரோட அக்கா கிட்ட தள்ளி விடுறாங்க. அப்ப ஹீரோயின் நான் தான் கத்தியை கொடுத்துட்டேனே அவனை விடு அப்படின்னு சொல்றாங்க. நீ கொடுத்துட்ட, ஆனா இவனை விடுற ஐடியா எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அவன் தான் எந்த தப்பும் பண்ணலையே, அப்பயும் அவனை கொல்லணும்னு நினைக்கிற. என்னது இவன் எந்த தப்பும் பண்ணலையா, நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை இவன் வாழ்ந்திருக்கான், அதுக்கான தண்டனை இவன் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு கத்தியால குத்த போறாங்க. உடனே ஹீரோயின் கதறி அழுகுறாங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை அவனை விட்டுடு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி அழுகுறாங்க. அதை பார்த்த ஹீரோட அக்கா அழுகிறியா, இவனுக்காக நீ அழுகிறியா, ஏன் எல்லாருமே இப்படி இருக்கீங்க, எங்க அப்பா அம்மா எல்லாரும் ஏன் இவன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, இவன் எனக்கு பதிலா சப்ஜெக்டா வந்தவன் தானே, நான் தான் இப்ப திரும்ப வந்துட்டேனே, அதனால இவன் இருக்கக்கூடாது, அதுதான் சரி அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் நீ என்ன பைத்தியமா, பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவன் ஒன்னும் உனக்கு சப்ஜெக்ட் கிடையாது, அவன் யாரோ நீ யாரோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போறாங்க. அப்ப ஹீரோவோட அக்கா கிட்ட வராத இவனை குத்திடுவேன், ஹீரோயின் நடந்து வந்துகிட்டே சொல்றாங்க. அவன் சந்தோஷமா வாழ்ந்ததுக்காகவா நீ அவனை கொல்ல போற அப்படின்னு சொல்லிக்கிட்டே முன்னாடி நடந்து வராங்க. அப்ப ஹீரோவோட அக்கா ஹீரோவை கத்தியால குத்த போறாங்க. அப்ப ஹீரோவோட அக்காவை தள்ளி விட்டுறாரு. திரும்பவும் எழுந்து ஹீரோவை குத்த போகும்போது உடனே ஹீரோயின் வந்து அவங்கள தடுத்து மாடியில இருந்து 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ பிடிக்கலாம் ட்ரை பண்றாரு, ஆனா அவரால் பிடிக்க முடியல. ஹீரோயின் கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு முக்கியமான இன்சிடென்ட் எல்லாமே ஞாபகம் வருது. இவங்க பாஸ்டுக்கு வந்தது, ஹீரோவை மீட் பண்ணது, ஹீரோவை காப்பாத்தினது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வருது. இப்ப ஹீரோ மாடியில உட்காந்து இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோடு 15ல ஹீரோ உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இது எல்லாமே கனவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்ப அவங்க ஒரு பாடி எடுத்துட்டு போறாங்க. அது ஹீரோயினோட பாடி தான். ஆமா, ஹீரோயின் இறந்துட்டாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினோட கிளாஸ் சார் ஹீரோயின் இறந்ததுனால அவங்களுக்காக ப்ரே பண்ண சொல்றாரு. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கூட இருந்த எல்லாத்தையுமே நினைச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. இங்க சா போட்டோ ஸ்டுடியோல உட்காந்து எல்லா போட்டோவையும் எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்க வராரு. அவருக்குமே ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அவரும் அந்த போட்டோவை பார்த்துட்டு இந்த போட்டோவை எடுக்கும்போது நான் போட்டோ எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ கூட சண்டை போட்டேன், அதே மாதிரி நான் அவகிட்ட நிறைய தடவை சண்டை போட்டிருக்கேன், இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அவகிட்ட நல்ல மாதிரி நடந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகிறாரு. அவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து வெளியே போயிடுறாரு. இங்க சாவும் ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அதனால அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. உடனே ஹீரோவோட அம்மா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா, அவளுக்கு பிரெயின் டெட் ஆயிடுச்சு, அவ மூச்சு மட்டும்தான் விட்டுக்கிட்டு இருக்கா, ஏன் இப்ப கூட இவளை டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு கத்துறாங்க. போலீஸ் ஆபீசர்னாலையும் எதுவுமே பண்ண முடியல. அதனால அவங்களும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததும் 2 போலீஸும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி இது நடந்திருக்கும், ஒரு பொண்ணு ஸ்பாட்லயே இறந்துட்டா, இன்னொருத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, ஒண்ணுமே புரியல, சரிவா ஏதாவது விட்னஸ் கிடைக்குதா அப்படின்னு பாப்போன்னு இவங்க பேசிக்கிட்டு
இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. உள்ள அவங்க அம்மா அழுதுகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் ஹீரோவுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஆரம்பத்துல ஹீரோயின் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்காங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். நீ இங்க வராத, வந்தேன்னா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஹீரோயின், இல்ல நான் வருவேன், உன்னை காப்பாத்தாம போக மாட்டேன், என்னை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. நான் அன்னைக்கே அவளை தடுத்து நிறுத்தி இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது, அவளும் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பா அப்படின்னு அவர் ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை நான் எப்படியாவது உயிரோட கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு வேகமா வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட இருக்கிற எல்லா போட்டோவையும் எடுக்கிறாரு. எடுத்து ஒவ்வொரு ஃபோட்டோவை எரிக்கிறாரு. ஆனால் எதுவுமே பாஸ்ட்டுக்கு கொண்டு போகல. அதுக்கப்புறம் அவர் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ண கொடுப்பார்ல ஸ்டூடியோ, அந்த ஸ்டூடியோக்கு போயிட்டு பார்க்குறாரு. ஆனால் அது க்ளோஸ் ஆயிருக்கும். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே ஹீரோயின் எல்லா இடத்துலையுமே இருக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு போகிறாரு. அங்கேயுமே ஹீரோயின் எல்லா இடத்துலையுமே இருக்கிற மாதிரி தெரியுது. இவர் ஹீரோயினை ரொம்பவும் மிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை அறுத்துக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ அவரோட இல்யூஷன்ல ஹீரோயின் வந்து நான் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேனா பாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நாம கரெக்டா ரோலை ஃபிக்ஸ் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. அது இவருக்கு ஞாபகம் வருது. போன எபிசோட்ல ஹீரோயின் கபோர்டை திறக்கும் போது கேமரா கீழே விழுந்திருக்கும். அப்ப தெரியாம ஒரு போட்டோ கிளிக் ஆயிருக்கும். அது இவருக்கு ஞாபகம் வருது. உடனே இவர் வேமா போய் அந்த கேமராவை எடுக்கிறாரு. அந்த கேமரால உள்ள போட்டோவை இவரே பிரிண்ட் போடுறாரு. அந்த போட்டோவை எரிச்சு இப்ப பாஸ்டுக்கு போயிடுறாரு. ஹீரோ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. உடனே ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. ஹீரோவோட அக்கா ஆல்ரெடி தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே இவருக்கு ஹீரோயின் சொன்னது ஞாபகம் வருது. அவ எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு தான் வருவா அப்படின்னு போன எபிசோட்ல ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அது இவருக்கு ஞாபகம் வருது. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. அப்ப ஹீரோயின் இந்த மாதிரி உங்க அக்கா பாஸ்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரோ, நீ ஸ்கூல்ல இருக்காத, இந்த நிமிஷமே ஸ்கூலை விட்டு போ அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக நான் போகணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கு என்னோட அக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்றாரு. நான் இன்னும் எவிடன்ஸை கண்டுபிடிக்கவே இல்லையா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, நான் அதை பாத்துக்கிறேன், நீ இப்ப ஸ்கூலை விட்டு போ, பேக் கேட் வழியா போகாத, ஃப்ரண்ட் கேட் வழியா போ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க அக்கா பேக் கேட் வழியா தான் வருவாங்க, அவங்க கண்ணில் படாம இருக்கணுன்றதுக்காக தான் இவர் இப்படி சொல்றாரு. நீ கூட்டமா இருக்கிற இடத்துலயே இரு, எங்க அக்கா கிட்ட மட்டும் மாட்டிக்காத அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் வெளியே வந்துடுறாங்க. ஹீரோயின் வெளியே வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தேடணும்னா எவிடன்ஸை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரையோ பார்த்து கத்திட்டு ஓடுறாங்க. இங்க ஹீரோ அந்த கத்தியை தேடி வந்திருக்காரு. போன எபிசோட்ல ஒரு பொண்ணுகிட்ட தான் அந்த கத்தி இருந்திருக்கும். அதனால அந்த கத்தியை அந்த பொண்ணுகிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் கத்திக்கிட்டு ஓடினாங்களா, அது எதுக்காகனா ஒரு நாய்க்குட்டி கார்ல அடிபடுற மாதிரி போயிருக்கும். அதை காப்பாத்துறதுக்காக தான் இவங்க ஓடி இருப்பாங்க. அந்த கார்காரரு, ஏமா நாயை காப்பாத்த போய் உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா என்னமா பண்றது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவோட அக்கா டாக்ஸில இருந்து காசு கொடுக்காம ஓடுறாங்க. ஹீரோவோட அக்கா ஸ்கூலுக்கு போனதும் அந்த சால்டை பாட்டில தேடுறாங்க. ஆனா அந்த சாலிடெயில் அங்க இல்ல. அங்க ஒன்னு எழுதி இருக்கு, நீ என்ன ஆர்ட் ரூம்ல வந்து பாரு அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஆர்ட் ரூமுக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஹீரோ நிக்கிறாரு. நீயா? நான் வந்து அவ தான் இருப்பா அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, நாம எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க, இங்க பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், நான் யூஸ் பண்ண கத்தி உங்ககிட்ட தானே இருக்கு, ஒழுங்கு மரியாதை அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ என்ன கொல்லாம விட மாட்டல, இப்ப கூட நீ என்ன கொல்லணும் தான் நினைக்கிற, தயவு செஞ்சு நீயே போய் சரண்டர் ஆயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அக்கா சிரிக்கிறாங்க. என்னது சரண்டர் ஆகுறதா? நானா? ஆமா, நீ சரண்டர் ஆகிதாகணும், அதுதான் உனக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு சாய்ஸை சூஸ் பண்ண நீ யாருடா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நானும் பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்றேன், நாம டைம் ட்ராவல் பண்ணோம்னா அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க அக்கா, என்ன நான் செத்துருவேன்னு சொல்றியா? ஆமா, நான் இங்க வரதுக்கு முன்னாடி உனக்கு கிடைச்ச தண்டனையை நான் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க அக்கா, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, உன்னையும் ஹாரினையும் கொன்னதுக்கு அப்புறம் நானே செத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றாரு, நீ அம்மாவை பத்தி கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? அவங்க உன்னை நினைச்சு ரொம்பவும் கவலைப்படுறாங்க, எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ அவங்களை கஷ்டப்படுத்துற அப்படின்னு கேட்கிறாரு. கவலைப்படுறாங்களா? அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல என்னை எதுக்கு அனாதையா விட்டுட்டு போனாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அவங்க ஒண்ணு அனாதையா விட்டுட்டு போகல, உன் மேல அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவோட அக்கா வாயை மூடு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப ஹீரோ, நீ போய் சரண்டர் ஆயிடு, அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் நீ ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவோட அக்கா சிரிச்சுக்கிட்டே, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அவங்க அக்காவை கீழே தள்ளி விட்டுட்டு அவர் வச்சிருந்த கத்தியை வச்சு அவங்க அக்காவை குத்துற மாதிரி போறாரு. அப்ப ரெண்டு பேரும் முகத்துலயுமே ரத்தம் தெரிக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. என்னதான்
என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த எபிசோடு தான் ஃபைனல் எபிசோடு. அத்தோட இந்த ப்ளூ பர்த்டே அப்படிங்கிற சீரீஸ் முடியுது. நாம இன்னைக்கான வீடியோவில் ப்ளூ பர்த்டே சீரிஸோட ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின எபிசோட்ஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இதுக்கு முந்தின எபிசோடில் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ மறுபடியும் ஒரு ஃபோட்டோ எரிச்சு பாஸ்ட்டுக்கு போயிடுவாரு. அங்கே அவங்க அக்காவை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க ஹீரோவை கொலை பண்ணுற எண்ணத்திலே தான் இருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே சண்டை வருது. அப்போ ஹீரோ அவங்க அக்காவை கீழே தள்ளி கத்தியால குத்துற மாதிரி போறாரு. அப்போ அவங்க ரெண்டு பேர் முகத்துலையுமே ரத்தம் தெரிக்குது. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் சேரும். இந்த எபிசோட்ல ஹீரோயினும் ஹீரோவும் சின்ன வயசுல இருந்ததை காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் இந்த ஊஞ்சல் ஆடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. விளையாட அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உன்னோட பேர் என்ன, நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற அப்படின்னு கேட்டு இவங்க இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. இப்போ பாஸ்ட்ல ஹீரோவோட அக்கா ஹீரோவை கத்தியால குத்திட்டாங்க. அதனால ஹீரோவா அவங்க அம்மாவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஹீரோயின் ஹீரோ கூடவே நைட்டு ஃபுல்லாமே இருக்காங்க. காலையில விடிஞ்சதும் அவங்க போனை எடுத்து பாக்குறாங்க. ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, ஆனா நான் ஏன் இன்னும் ஃபியூச்சருக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ சொன்னது இவங்களுக்கு ஞாபகம் வருது. நீ ஸ்கூலை விட்டு வெளியே போ, ஸ்கூல்ல இருக்காத அப்படின்னு அவர் சொன்னார்ல, அது இவங்களுக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அப்ப நம்ம இறந்துட்டோமா, நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் இவன் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கானா, ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி இவங்க அழுகுறாங்க. அப்ப ஹீரோவோட அம்மா உள்ள வந்து நீ நைட் எல்லாம் தூங்கி இருக்க மாட்ட, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்ல, இல்ல நீங்க தான் ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க போலீஸ் வராங்க. ஹீரோயின் கிட்ட நாங்க உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போறாங்க. போலீஸ் ஹீரோயின் கிட்ட ஜுன்னோட அக்கா உண்மையை சொல்ல மாட்டாங்க, நீங்க வந்தாதான் உண்மையை சொல்வேன்னு சொல்றாங்க. அதனால நீங்க கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரை வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல ஹீரோயின் ஹீரோவோட அக்கா கிட்ட எதுக்காக என்ன வர சொன்ன, ஒன்னும் இல்ல சும்மாதான் என்னோட தம்பி உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வமா இருக்கு, நீ என்ன லூசா, நீ ஒரு சைக்கோ அப்படின்னு திட்டுறாங்க. அப்ப ஹீரோவோட அக்கா அவன் என்ன லூசா, என்ன போய் சரண்டராக சொல்றான், என்ன கொலை பண்ண சான்ஸ் கிடைச்சும் அவன் தவற விட்டுட்டான். உண்மையாவே அங்க என்ன நடந்திருக்கும்னா ஹீரோவோட அக்காவை இவர் கத்தியால குத்த போவாரு. ஆனா அவருக்கு குத்துறதுக்கு மனசே வராது. அதனால அவர் கத்தி கீழே போட்டுருவாரு. அந்த கேப்ல ஹீரோட அக்கா பாக்கெட்ல வச்சிருந்த கத்தியை வச்சு ஹீரோட வயிற்றுலயே குத்திடுறாங்க. அவனோட வயிற்றுல குத்துனதுக்கு அப்புறம் அவனோட கழுத்தை அறுக்கலான்னு போவாங்க. அதுக்குள்ள போலீஸ் வந்துருவாங்க. ஆனா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, அவன் அவனோட உயிரை பத்தி கவலைப்படல, உன்னை பத்தி தான் கவலைப்பட்டான். அதனால அவனை கஷ்டப்படுத்தணும்னா நான் உன்னை கஷ்டப்படுத்தணும், நான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன்றதுனால இது இத்தோட முடிஞ்சிடாது. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் ஃபியூச்சர்ல ரிலீஸ் ஆனதும் உன்னை தான் பார்த்தேன், அதே மாதிரி நான் திரும்பவும் வருவேன், வந்து உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ பாஸ்ட் சேஞ்ச் பண்ணதுக்கான தண்டனை கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். என்ன நீயும் அவன மாதிரி தண்டனை கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படி என்ன தண்டனை கிடைக்கும்? அதுக்கு ஹீரோயின் கண்டிப்பா உனக்கு இருக்கிறதுலே மோசமான தண்டனை தான் கிடைக்கும். அப்படி உனக்கு தண்டனை கிடைக்கலன்னா உனக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. உடனே இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு டாக்ஸில போறாங்க. அப்படி டாக்ஸில போயிட்டு இருக்கும்போது நினைக்கிறாங்க, நான் அவளுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டினேன். ஆனா எனக்கும் ஜுன்னுக்கும் என்ன தண்டனை கிடைக்க போகுதோ தெரியல. இந்த பக்கம் ஹீரோவோட அக்காவை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வெளியே வராங்க. அப்ப அவங்க போலீஸை தள்ளி விட்டுட்டு தப்பிக்கிறதுக்காக ஓடி போறாங்க. அப்ப ஒரு கார் வந்து அவங்க மேல மோதிடுது. அவங்க அங்கேயே ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ ஹெட்செட் போட்டு சாங் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவர் கூட உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்பவும் ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயின் இன்னும் ஃபியூச்சருக்கு போகல, அவங்க பாஸ்ட்லயே தான் இருக்காங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு, அவ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போறா, அவ ஜுன்னுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டு, இப்பயாவது நீங்க லவ் பண்றீங்கன்றத ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின், அதெல்லாம் எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. பாடுறா இவ பாத்துக்குவாளாமே அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்பச்சா ஹீரோயின் கிட்ட வந்து உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ அங்க வராரு. பாத்தியா என்ன லேட்டா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இவன் தான் லேட்டா வரா, சரி நீ ஏதோ கேட்டிய சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு திரும்பவும் வந்து
நீயும் சின்ன ஃபோட்டோ ஸ்டுடியோவில் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதை நான் கேட்டேன். நீ உண்மையாகவே ஃப்யூச்சரில் இருந்தா வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் ஃப்யூச்சரில் இருந்தா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃப்யூச்சரில் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கனா அப்படின்னு கேட்கும்போது, நீ தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஃப்யூச்சர்லேயும் நீ தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டது இவர் சந்தோஷப்படுறாரு. சரி, உன்னோட லவ் நீ சீக்கிரமாகவே ஜுன்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கே வராரு. ஏன் எல்லாரும் நான் வந்தோடனே போயிட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் அவங்கள போக சொன்னேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், அது உனக்கே தெரியும். நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நான் தான் சொன்னேன்ல நீ தான் என்கிட்ட பாசிட்டிவ் ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு, பாத்தியா அதே மாதிரி நடக்குது. சரி, அதை விட இப்போ நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது, இதில் என்ன உனக்கு சந்தேகம், கண்டிப்பாக நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஸ்கூல் டேஸ் முடியுது. அதனால அவங்க குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிஸ்ஸின். ஸோ அது முடிஞ்சதும் 10 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு அனிமல் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அங்க ஒர்க் பண்றதுக்காக அவங்க வராங்க. அவங்க கூட வேலை பார்த்த ஒர்க்கர்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அம்மா கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்க அம்மா கேட்குறாங்க, உன்னோட வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வேலைலாம் நல்லாதாம்மா போயிட்டு இருக்கு, நான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல அப்படின்னு, ஹீரோட அக்கா இறந்து போனாங்களே அன்னைக்கு காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கேட்கிறாரு, அக்காவுக்கு இந்த மாதிரி ஆனதுல உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. கஷ்டமா தான் இருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைக்கிறேன். நான் அவளை ரொம்பவும் நல்லா தான் பாத்துக்கிட்டேன், அப்படி இருந்தும் அவ இப்படி பண்ணிட்டா. நான் இன்னும் அவளை நல்லா கேர் பண்ணி இருந்திருக்கணும் போல. அப்படி கேர் பண்ணியிருந்தா அவ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுது. அதனால உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கையை நீ வாழு, உனக்கு ஏதாவது பிரச்சனை நான் என்கிட்ட சொல்லு அப்படின்னு பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஹீரோவும் அவருக்கு பிடிச்ச மாதிரி லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. டாக்டர், போட்டோகிராஃபி அப்படின்னு அவருக்கு பிடிச்ச மாதிரியான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ, நான் இப்போ இவ்வளவு சந்தோஷமா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தானே என்னை என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட, அம்மா கிட்ட நேத்து பேசினியே என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா என்ன நினைச்சு ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின், நம்ம எத்தனை போட்டோவை எரிச்சிருப்போம், எனக்கு தெரிஞ்சு நீ தான் நிறைய போட்டோ எரிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியும் அந்த போட்டோவை வச்சு நாம ஒண்ணு சேர்ந்துட்டோம், எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி நாம ஒண்ணு சேர்ந்திருக்கோம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின், நிறைய மெமரிஸ் வந்ததுனால அதை கலெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. சில சமயம் யோசிப்பேன், நம்ம பாஸ்ட்டுக்கு போய் ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோன்னு நினைப்பேன். இப்போ நம்ம பாஸ்ட்டுக்கு போறதுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் நம்ம அதே தப்பை தான் பண்ணுவோம், அதனால அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட, அன்னைக்கு போலீஸ் சீக்கிரமா வந்துட்டாங்க, அதனாலதான் போலீஸால உங்க அக்காவை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஆமா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினும் ஹீரோவோட அக்காவும் ஒன்னா டைம் டிராவல் பண்ணி போயிருந்தாங்களே. அப்ப ஹீரோயின் ஸ்கூல்ல இருந்திருப்பாங்க. ஹீரோவோட அக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு டாக்ஸில வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாய்க்குட்டி கார்ல அடிபட்டு டிராபிக் ஜாம் ஆயிடும். அப்பதான் ஹீரோவோட அக்கா டாக்ஸில இருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. டிராபிக் ஜாம் ஆனதுனால போலீஸால கரெக்ட் டைமுக்கு வந்து ஹீரோவோட அக்காவை பிடிக்க முடியாம போயிருக்கும். அடுத்து ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக டைம் டிராவல் பண்ணியிருப்பாரு பாத்தீங்களா. அப்ப ஹீரோயினை அவர் ஸ்கூலை விட்டு வெளியே போக சொல்லி இருப்பாரு. அப்ப ஹீரோயின் ஒரு நாய்க்குட்டியை காப்பாத்தி இருப்பாங்க. அந்த டைம்ல தான் ஹீரோவோட அக்கா டாக்ஸில இருந்து ஓடுவாங்க. இப்ப ஹீரோயின் நாய்க்குட்டியை காப்பாத்துனதுனால டிராபிக் ஜாம் ஆகல. போலீஸும் கரெக்ட் டைமுக்கு வந்து ஹீரோவோட அக்காவை பிடிச்சிட்டாங்க, ஹீரோவையும் காப்பாத்திட்டாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட, அன்னைக்கு மட்டும் போலீஸ் சீக்கிரமா வரலன்னா என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ளூ பர்த்டே அப்படிங்கிற சீரீஸ் முடியுது. இப்போ அந்த ஸ்டூடியோல ஒருத்தர் இருந்தார் பாத்தீங்களா, அவரை காமிக்கிறாங்க. அவர் ஹீரோவுக்கு ஒரு கேமரா கொடுத்திருந்தாருல, அதே மாதிரி ஒரு கேமராவை இன்னொருத்தருக்கு கொடுக்குறாரு. இவரும் ஆல்ரெடி டைம் டிராவல்லாம் பண்ணிருப்பாரு போல. இவர் அந்த டைம் டிராவல் பண்ணக்கூடிய கேமராவை வித்துக்கிட்டு இருக்காரு. இதோட ப்ளூ பர்த்டே அப்படிங்கிற ஃபைனல் எபிசோடு முடியுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமா நோட்டிஃபிகேஷன் சேரும்.